திருப்புகழ் நெருப்பென்று உணர்வோம் யாம். முதல்ல நம்மளுடைய குமாரஸ்தமம், 2வது சினத்தவர் முடிக்குங்கிற திருப்புகழ், 3வது கந்தர் அனுபூதி. இந்த கந்தர் அனுபூதியில எல்லா பாடல்களையும் படிக்கலாம். அது முடியலனா நிறைவாக ஒரு பாடல் இருக்கு, உருவாய் அருவாய்னு தொடங்கக்கூடிய பாடல். அதையும் பாடி மனசார முருகனுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், எந்த நெய்வேத்தியம் வச்சாலும் பரவாயில்ல. அது தண்ணீராக இருக்கலாம், கல்கண்டு போட்ட பாலாக இருக்கலாம். உங்களால் என்ன முடியுதோ அதை வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு ஒரு 10 தடவையாவது சத்தம் போட்டு முருகனை நினச்சி அரோகரா வீட்டில் சொல்லுங்க. வீட்டில் இருக்கவங்க சிரிப்பாங்க சார், அவங்க சிரிப்பாங்க சார், இவங்க யாரும் நமக்கு உதவி பண்ண போகிறது இல்லையே, யார் உதவி பண்ணுவா? முருகன் மட்டும்தான் உதவி பண்ணுவார். முருகன் நம்மகிட்ட வரணும்னா மனசு விட்டு வாய் திறந்து அரோகரான்னு முருகனுடைய நாமங்களை சொல்லி அரோகரா சொல்லி சஷ்டி பூஜையை செய்யுங்கள். உபவாசத்தோடு இருந்தால் இன்னமும் நல்லது.